பேசிக்ஸ் தான் இதெல்லாம். எல்லா ஸ்ட்ரெச் கால் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் தான். ஓகேவா? இப்போ நல்ல கால் இது வந்து எங்க வேணா வச்சுக்கலாம், 3 இடத்துல வச்சுக்கலாம். இங்க 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 அந்த மாதிரி இல்ல காலை பிளேஸ் பண்ணி ஒரு சிலர் தூக்கி இப்படி வச்சுப்பாங்க. நல்ல கை வந்து திருப்பி அஞ்சலி முத்திரோட காதை ஒட்டி விருட்சாசனம், ட்ரீ போஸ்டர். சாரி, இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ், கொஞ்சம் சரியா வைக்கலைன்னா கூட பேலன்ஸ் பண்ணணும். இந்த விருட்சாசனம் வந்து நம்ம குழந்தைங்க வந்து பிஃபோர் டீனேஜ்ல பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த இன்க்ரீஸ் ஹைட். அதே இது வந்து பிரெத் கண்ட்ரோல், ஏன்னா கை தூக்கம்ல, அதனால நம்ம லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஆஸ்மா வீசிங்லாம் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் இது பண்ணா ரொம்ப நல்லது. நல்ல லங்ஸ் வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இதோட பேரு, இது வந்து கால் கொஞ்சம் பிகினர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும்போது இந்த மாதிரி வச்சுட்டு, இதுக்கு பேர் வந்து சமகோணாசனம். கை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும், பாதை ஒட்டி பட்டை நல்ல பேக் தள்ளி எல் ஷேப்ல இருக்கணும். இது ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் பாடி. இப்படி இப்ப 2 பக்கம் இப்படி வச்சீங்கன்னா ஒரு தடவை தான் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி கால் வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா 2 டைம்ஸ் பண்ண முடியும். அந்த காலும் இந்த காலும் நல்ல கையை வந்து பாதை ஒட்டி பண்ணிட்டு push your butt இந்த மாதிரி. இதுக்கு பேர் சமகோணாசனம். இது 2ம் பேர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டாண்டிங் பேர் வந்து கருடாசன், கிருஷ்ணாசன், அஞ்சனேயாசன். அதாவது நம்ம பெருமாள் பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து கருடர் பார்ப்போம், அப்புறம் சுவாமியை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கருடாசன் வந்து அதுவும் இப்படி ட்விஸ்ட் ஆசனம் தான். இப்படி கை காலு கை இந்த மாதிரி. இதுவும் போதல் இருக்கு, நல்ல காலை எப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கைனால இது வந்து கருடாசனம். அதுக்கப்புறம் கிருஷ்ணாசன், கால் வந்து நல்லா வீசி இந்த மாதிரி பேக்ல இருக்க மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி. இது வந்து ஒரு சிலர் வந்து இந்த புல்லாங்குழல் வச்சிருக்காங்க கூட. இதுவும் போத்தல் இருக்கு, கால் நல்லா வீசி இந்த டோ வந்து கீழே இருக்கணும். இது வந்து என்ன பண்ணும் கிருஷ்ணாசன் வந்து, இட் வில் இன்க்ரீஸ் அவர் சக்கராஸோட இது வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும். இது நீங்க வந்து புல்லாங்குழல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நார்மல் ஸ்ட்ரெச் கொடுத்து எழுந்துக்கலாம். இது வந்து கிருஷ்ணாசன். அடுத்து வந்து அஞ்சனேயாசன் வந்து ஒரு சஞ்சீவி மேல தூக்கின்னு போறாரு இல்லையா? அனுமருக்கு வந்து நிறைய ஆசனம் இருக்கு, ஸ்டாண்டிங்ல, சிட்டிங்ல, இது நீ டவுன் பண்ணி. பட் இது ஸ்டாண்டிங்ல அவர் அந்த மலையை தூக்கி போற மாதிரி கால நல்ல பேக்கு பாருங்க, இந்த கை இதை திருப்பணும் பாருங்க, இப்படி போயிட்டு இந்த கை பேக்கு திருப்பணும் நல்லா. மடக்கி கூட செய்யலாம், நீட்டவும் செய்யலாம் காலு. அதே மாதிரி இங்க செய்யணும். இதுவும் போத்தலிக் ஆசனம். இது வந்து ஒரு பேர். அடுத்தது வந்து சேர் போஸ்டர். இந்த மாதிரி உட்காரலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும்போது 2 ஹீல் நல்லா ஜாயின் பண்ணிட்டு, எப்பவுமே இப்படி உட்காரும் போது அப்பர் பாடி முன்னாடி வரக்கூடாது, பேக் போயிட்டு இந்த நீ வந்து should not cross your toe line. இல்லாட்டி இது நல்லா ஜாயின் பண்ணிட்டு பொறுமையா இப்போ நல்லா இந்த மாதிரி கை ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு இப்படி கொண்டு வந்து இந்த ஆர்ம் சேர் மாதிரி இல்ல பேக். இது வந்து நல்ல உங்களோட கோரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். பட் யூ ஷுட் நாட் ப்ரெஷரைஸ் யுவர் நீ. பட் பேக் தள்ள ரொம்ப நேரம் இருக்கும். இது வந்து முட்கட் ஆசனம். இதோட பேர் வந்து சேர் போஸ்டர். இதோட பேர் வந்து தட்சிணாமூர்த்தி ஆசனம். இந்த மாதிரி கால் இப்படி போட்டு இந்த மாதிரி. இதுக்கு வந்து இதுவும் போதலை. இது இப்படி கூட பண்ணிக்கலாம் சுவாமி இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பேர். அதுக்கப்புறம் நடராஜாசன், இதுல நிறைய வேரியேஷன் இருக்கு. காலை நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த காலை நல்லா மடிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இழுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து இந்த சைடு இப்படி போடும். ஓகேவா? அதுல
அதுக்கப்புறம் இதோட வேரியேஷன் வந்து இந்த மாதிரி நல்லா ரைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காலை நல்லா ஈக்குவல் ஆங்கிள் உங்களுக்கு வந்து பண்ண முடியலன்னா ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும். ஆக்சுவலா இது வந்து இங்க முட்டியை பிடிக்கணும். நம்மளால முட்டியை பிடிக்க வந்து முடியல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு நல்லா அப்படி நேரம் எக்ஸாக்ட் லைன்ல இருக்கணும். இதெல்லாம் வந்து பேர் ஆஃப் ஆசனாஸ். இதெல்லாம் பண்ண 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 பேலன்ஸ் ஆகும் பாடி. உங்களுக்கு வந்து வில் கெட் லாட் ஆஃப் இம்யூனிட்டி, ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த கால் வலி, முட்டி வலி இதெல்லாம் வராது. அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணோம், ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஆரம்பிச்சு நல்லா கிக் பண்ணிக்கணும்.